வேறு எதுவும் எனக்கு வேண்டாம். இறைவா எனக்கு நீதான் வேண்டும். வேறு எதுவும் எனக்கு வேண்டாம். நீ இல்லாத நாளே எதற்கு, நீ இல்லாத நினைவே எதற்கு, நீ இல்லாத சொல்லே எதற்கு, நீ இல்லாத செயலும் எதற்கு. இறைவா எனக்கு நீதான் வேண்டும். வேறு எதுவும் எனக்கு வேண்டாம். அன்பை ஏற்கும் தெய்வம் நீரே, அன்பை அளிக்க ஓடி வந்தீரே. அன்பை ஏற்கும் தெய்வம் நீரே, அன்பை அளிக்க ஓடி வந்தீரே. அன்பின் உருவே, அருளின் வடிவே, அன்பின் உருவே, அருளின் வடிவே, உன் கை கொடுத்து ஆட்கொள் தீருவே, ஆட்கொள் தீருவே. பொன்னை உலையிலிட்டு புலமிடுவது போல ஆண்டவர் தேர்ந்து கொண்டோரை புடமிட்டார். எரிபலி போல அவர்களை ஏற்றுக்கொண்டார். உரிய நேரத்தில் அவர்களை பெருமைப்படுத்துவார். கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அருளும் அமைதியும் உண்டு. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இன்று நாங்கள் புனிதர்கள் சார்ல்ஸ் லுவாங்காவும் தோழர்களுடையும் மறை சாட்சிகளாக இருக்கிறவருடைய திருவிழாவை கொண்டாடுகின்றோம். இந்த சார்ல்ஸ் மற்றும் லுவாங்கா யுகாண்டா நாட்டிலே பணியாற்றி அங்கே இருந்த அரசனாலே கொலை செய்யப்பட்ட மறைசாட்சியராக இருக்கின்றார்கள். யுகாண்டா நாட்டிலே, ஆப்பிரிக்க நாட்டிலே இன்றைய நாளில் கத்தோலிக்கர்கள் அதிகமாக ஒன்று கூடி கொண்டாடுகின்ற ஒரு விழாவாக இன்றைய திருவிழா பார்க்கப்படுகின்றது. ஆப்பிரிக்காவிலே இருந்து குறிப்பாக கெனியா, ருவாண்டா, நைஜீரியா, யுகாண்டா போன்ற ஏனைய ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து இறை மக்கள் ஒன்றாக கூடி இந்த புனிதர்களுடைய திருவிழாவை, மறைசாட்சியுடைய திருவிழாவை அவர்கள் கொண்டாடுகின்றார்கள். குறிப்பாக சார்ல்ஸ் லுவாங்கே துன்புறுத்தப்படுகின்றவர்களுடைய பாதுகாவலராகவும் ஆப்பிரிக்க இளைஞர்களுடைய பாதுகாவலராகவும் அவர் இருக்கின்றார். ஆகவே இவருடைய இந்த மறைசாட்சிய திருவிழாவிலே நாங்கள் தொடர்ந்துமாக திருவை மென்மேலும் வளர வேண்டும் என்றும் நம்பிக்கையில் தலைத்தோங்க வேண்டும் என்றும் நாங்கள் மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியில் நிர்மலா புஷ்பராஜா நன்றி பலியாக கொடுக்கின்றார். கடவுள் தாமே தொடர்ந்துமாக அவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் மன்றாடுவோம். அத்தோடு இங்கே வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். மேலுமாக இன்றைய திருப்பலியில் தெரேஸ் மாலினி ராஜேந்திரம் 6வது ஆண்டு நினைவு, சுபமாலை ஹெக்டர் ராஜேந்திரம் 7ஆம் மாத நினைவு, இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு கொண்டாடும் பொருட்டு எங்களுடைய குற்றம் குறைகளை அறிக்கையிடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக் கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து
நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். செபிப்போமாக. இறைவா, மறை சாட்சியரின் இரத்தம் கிறிஸ்தவர்களின் வித்தாக விளங்க செய்தீரே. புனித சார்ல்ஸும் அவருடைய தோழர்களும் தங்கள் இரத்தத்தால் நீர் பாய்ச்சி திரு அவை எனும் தோட்டம் எக்காலமும் சொலைப்போற்று மிகுதியான அறுவடையை தொடர்ந்து தர செய்வீராக. உம்மோடு வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைப்பற்றுடன் வாழ தேவையான எல்லாவற்றையும் நமக்கு அருளியுள்ளார். திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து இன்றைய முதல் இறைவாக்கு. நம் கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினால் விளைந்த ஏற்புடைமையின் அடிப்படையில் எங்களை போன்ற மதிப்புயர்ந்த நம்பிக்கையை பெற்றுள்ளோருக்கு இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்தூதனுமான சீமோன் பேதுரு எழுதுவது. கடவுளையும் நமது ஆண்டவராகிய இயேசுவையும் நீங்கள் அறிவதன் வாயிலாக உங்களுக்கு அருளும் நலமும் பெருகுக. தம்முடைய மாட்சியாலும் ஆற்றலாலும் கடவுள் நம்மை அழைத்துள்ளார். அவரை அறிந்து கொள்வதன் மூலம் இறைப்பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தம் இறைவல்லமையால் நமக்கு அருளியுள்ளார். தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகியோடி இறைத்தன்மையில் பங்கு பெறுங்கள். இதற்கென்றே கடவுள் நமக்கு உயர் மதிப்புக்குரிய மேலான வாக்குறுதிகளை அளித்துள்ளார். ஆகையால் நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு நட்பண்போடு அறிவோடு தன்னடக்கமும், தன்னடக்கத்தோடு மன உறுதியோடு இறைப்பற்றோடு சகோதர நேயமும், சகோதர நேயத்தோடு அன்பும் கொண்டு விளங்குமாறு முழு ஆர்வத்தோடு முயற்சி செய்யுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பின்வரும் பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக, ஆண்டவரே நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று பதில் கூறுவோம். ஆண்டவரே நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். ஆண்டவரே நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஆண்டவரே நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். அவர்களின் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்களின் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். ஆண்டவரே நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். ஆண்டவரே நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா ஜெய அல்லேலூயா, அல்லேலூயா ஜெய அல்லேலூயா, அல்லேலூயா ஜெய அல்லேலூயா, அல்லேலூயா ஜெய அல்லேலூயா. கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி, இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர், மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர். இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார். தமது சாவு வாயிலாக நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார். அல்லேலூயா ஜெய அல்லேலூயா, அல்லேலூயா
ஜெய அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு உவமைகள் வாயிலாக பேசத் தொடங்கினார். ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலியடைத்து புளிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பிறகு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பருவகாலம் வந்ததும் அத்தோட்ட தொழிலாளர்களிடமிருந்து திராட்சை பழங்களை பெற்று வருமாறு ஒரு பணியாளரை அவர் அனுப்பினார். ஆனால் அவர்கள் அவரை பிடித்து நைய புடைத்து வெறுங்கையராய் அனுப்பினார்கள். மீண்டும் அவர் வேறொரு பணியாளரை அவர்களிடம் அனுப்ப அவரையும் அவர்கள் தலையில் அடித்து அவமதித்தார்கள். அவர் மேலும் ஒருவரை அனுப்ப அவரையும் கொலை செய்தார்கள். அவர் வேறு பலரையும் அனுப்பினார். அவர்களுள் சிலரை நைய புடைத்தார்கள், சிலரை கொன்றார்கள். இன்னும் எஞ்சியிருந்தவர் ஒருவரே. அவர் அவருடைய அன்பு மகன். தம் மகனை அவர்கள் மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு இறுதியாக அவரை அவர்களிடம் அனுப்பினார். அப்பொழுது அத்தோட்ட தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்குரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது சொத்து நமக்கு உரியதாகும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். அவ்வாறே அவரை பிடித்து கொன்று திராட்சை தோட்டத்திற்கு வெளியே எறிந்து விட்டார்கள். திராட்சை தோட்ட உரிமையாளர் என்ன செய்வார்? அவர் வந்து அத்தொழிலாளர்களை ஒழித்துவிட்டு திராட்சை தோட்டத்தை வேறு ஆட்களிடம் ஒப்படைப்பார். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது, இது நம் கண்களுக்கு வியப்பாயிற்று என்னும் மறைநூல் வாக்கை நீங்கள் வாசித்தது இல்லையா என்று அவர் கேட்டார். தங்களை குறித்து அவர் இந்த உவமையை சொன்னார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு அவரை பிடிக்க வழி தேடினார்கள். ஆனால் மக்கள் கூட்டத்துக்கு அஞ்சினார்கள். ஆகவே அவரை விட்டு அகன்றார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நாங்கள் இன்று புனிதர் மறைசாட்சியர் சார்ல்ஸ் மற்றும் அவருடைய தோழர்களுடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற வேளையில் யுகாண்டா நாட்டில் அந்த காலப்பகுதியிலே மன்னன் தான் விரும்பிய அளவுக்கு மனைவியரை வைத்துக் கொள்ளலாம் என்றிருந்தது. சொல்கின்றார்கள், அவருக்கு 87 மனைவியரும் 92 பிள்ளைகளும் இருந்ததாக. அவ்வாறு இருக்கின்ற வேளையில் அந்த காலப்பகுதியிலே இந்த வெள்ளக்கார ஃபாதர்ஸ் என்று சொல்கின்ற பிரான்சில் இருந்து சென்ற மிஷனரி ஃபாதர்ஸ் அந்த யுகாண்டா நாட்டில், ஆப்பிரிக்க நாட்டிலே மறை பரப்புவதற்காக முயற்சி செய்கின்ற வேளையில் அப்போது இருந்த அந்த மன்னன் 3 மதத்தையும் அவன் ஏற்றுக்கொண்டான். முஸ்லீம், புரொட்டஸ்டன்ட், அதோடு கத்தோலிக்க திரு அவையும் அவன் ஏற்றுக்கொண்டு அனுசரித்து கொண்டு போனான். அவர்கள் விரும்புகின்றபடி மதமாற்றம் அல்லது மனமாற்றம் செய்யட்டும் என்று அவன் விட்டிருந்தான். ஆனால் அவருடைய மறைவுக்கு பின் அவருடைய பிள்ளைகளில் 12ஆவதாக பிறந்த பிள்ளை அரசாட்சி வருகின்றான். அவன் இந்த கத்தோலிக்க சபையை, கிறிஸ்தவ மதத்தை தனக்கு ஒரு எதிரியாக பார்க்க தொடங்கி அவன் அவர்களை அழிக்க துன்புறுத்த ஆரம்பிக்கின்றான். காரணம், அரச சபையிலே சிறுவர்களை அவன் பணிக்கமர்த்தியிருந்தான். ஆக குறைந்தது 12 தொடக்கம் 13 வயதை உள்ள ஆண் சிறுவர்களை அவன் பணிக்கு அமர்த்தியது மட்டுமல்லாமல் அவனுடைய வாழ்க்கை முறை அவர்களுக்கு ஏதுவாக அமைந்திருக்கவில்லை. ஆகவே இந்த சார்ல்ஸ் மற்றும் ஏனையோர் இதை தட்டி கேட்கின்ற வேளையில்தான் இவர்களை கொலை செய்கின்றான் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே எப்பொழுது இன்றைய நாங்கள் முதலாவது வாசகத்திலே வாசிக்கின்ற வேளை, நீங்கள் கடவுளுக்காக வாழுகின்ற வேளையில் மன உறுதியோடு இறைப்பற்றோடு சகோதர நேயமும் சகோதர நேயத்தோடு அன்பும் கொண்டு விளங்குமாறு முழு ஆர்வத்தோடு முயற்சி செய்ய வேண்டும் என்று இன்றைய முதலாவது வாசகத்திலே நாங்கள் வாசிக்க கேட்டோம். பேதுரு எழுதிய திருமுகத்திலே நாங்கள் வாசிக்க கேட்டிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் எல்லாவற்றிற்கு மேலாக முழு ஆர்வத்தோடு முயற்சி செய்ய வேண்டும். அன்பை வெளிப்படுத்துவதற்கு இந்த புனிதர்களும் அதைத்தான் சொல்லுகின்றார்கள். ஆண்டவரிடமிருந்து அவர்கள் அறிந்து கொண்ட, உணர்ந்து கொண்ட, ஏற்றுக்கொண்ட நம்பிக்கை நிமித்தம் வாழ்க்கை முறையின் மூலம் அங்கே இருந்த மன்னன் வழிதவறி செல்லுகின்ற வேளையில் துணிவோடும் ஆண்டவர் மீது கொண்ட அன்பினாலும் அவர்கள் எதிர்த்து கேட்கின்ற வேளையில் அவர்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள். இன்றைய நற்செய்தி வாசகமும் அதே கருத்தையே சொல்லுகின்றது. உருவமையும் ஊடாக எப்பொழுது திராட்சை தோட்ட உரிமையாளர் இந்த தோட்டத்தை குத்தகைக்கு விடுகின்றார்,
அதனுடைய பலனை பெறுவதற்கு பலரை அனுப்புகின்றார். அவர்கள் அனைவரையும் கொலை செய்கின்றார்கள். இறுதியாக மகனையும் அனுப்புகின்றார். அவரையும் அவர்கள் கொலை செய்கின்றார்கள். அந்த அளவுக்கு அன்போடு கடவுள் செயலாற்றுகின்றார். தன்னுடைய மகனை அவர் கொடுக்கும் அளவுக்கு அவர் எங்கள் மீது அன்பு கொண்டார், உலகின் மீது அன்பு கொண்டார் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே அன்பின் நிமித்தம் உயிரை கொடுப்பதற்கு கூட தயாராக இருந்து உயிரை கொடுத்த இரத்தம் சிந்திய இந்த மறைசாட்சிகளுடைய இரத்தத்தினாலே தான் திரு அவை வளர்ச்சி பெறுகின்றது. ஒவ்வொரு முறையும் நாங்கள் இவ்வாறு மறைசாட்சியருடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற வேளையில் அந்த மறைசாட்சியுடைய இரத்தத்தினாலே பலம் பெற்ற நிலமாக எங்களுடைய கத்தோலிக்க விசுவாசம் அமைந்திருக்கின்றது. இந்த விசுவாசத்தின் அடிப்படையாக இன்று வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்ற அந்த அன்பாக இருக்கின்றது. ஆகவே இந்த அன்பினாலே நாங்கள் உந்தப்பட்டவர்களாக என்றும் ஆண்டவருக்கு சாட்சிய வாழ்வு வாழ்கின்ற பிள்ளைகளாக தொடர்ந்துமாக நாங்கள் வாழ வேண்டும் என்று இந்த பள்ளியினூடாக தொடர்ந்துமாக மன்றாடுவோம். ஆமேன். உம்மிதயத்தின் அன்பே கேடாக எதை நான் தருவேன் இறைவா, குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா, குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா, கரையாம் பாவத்தை நீக்கிடவே, கரையாம் பாவத்தை நீக்கிடவே நீ கல்வாரி மலையில் இறந்தாயோ, இதை நான் தருவேன் இறைவா, உம்மிதயத்தின் அன்பே கேடாக இதை நான் தருவேன் இறைவா. சகோதர சகோதரிகளினுடைய உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏழுதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு பலி பொருட்களை ஒப்புக் கொடுக்கும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். பாவம் செய்வதை விட இறப்பதே சிறந்தது என்பதை இம்மறை சாட்சியருக்கு உணர்த்தியது போல உமக்கு மட்டுமே அர்ப்பணிக்கப்பட்ட நாங்கள் இப்பலிபீடத்தின் பணிபுரிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சியான புனித சார்ல்ஸும் தோழர்களும் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்பு மிக்கவும் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாக திகழ செய்கின்றார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் மண்ணுலகில் இடையராத உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமாளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோசப் பொன்னையா ஆண்டகை, எல்லா அருள் பணியாளர்கள் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். இன்றைய நாளிலே இங்கு ஒன்றாக கூடியிருக்கின்ற அத்தனை இறை மக்களை நிறைவாக ஆசீர்வதித்து என்றும் உம்முடைய பராமரிப்பிலே காத்தருள உம்மை மன்றாடுகின்றோம். குறிப்பாக நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்ற ஆண் நிர்மலா புஷ்பராஜா என்பவரை நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்த உம்மை மன்றாடுகின்றோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற திரேஸ் மாலினி ராஜேந்திரம், சுபமாலை ஹெக்டர் ராஜேந்திரம் என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தராய் இருந்தோர், புனித சார்ல்ஸ் மற்றும் தோழர்கள், எங்களுடைய பங்கின் பாதுகாவலரான புனித செபஸ்டியார் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திரள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமும் எம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமீன். வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வினொளியை ஏற்றவே எழுந்தே வாருமே. ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே. ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே. எண்ணில்லாத பாவமே புரிந்த பாவி மேல் வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே. வாழ்வினொளியை ஏற்றவே எழுந்தே வாருமே. உலகம் யாவும் வெறுமையே, உன்னை யான் பெறும் போது. உலகம் யாவும் வெறுமையே. ஆண்டவர் தம் புனிதர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவரையும் புனிதர்களின் மதசாட்சியத்தினுடைய வெற்றியின் நினைவாக நாங்கள் திருவுணவை உட்கொண்டுள்ளோம். அதனால் துன்பங்களை தாங்கிக் கொள்ள இத்திருவுணவு அவர்களுக்கு உதவி செய்வது போல எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் நாங்கள் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதியாய் இருக்க அது உதவிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு தம்மாசீரை அளிப்பாராக. ஆமென். இறையன்பில் பணிபுரிய சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. அழகிய கவிதையில் பாடிடுவேன், அவனில் அவர் புகழ் சாற்றிடுவேன். அழகிய கவிதையில் பாடிடுவேன், அவனில் அவர் புகழ் சாற்றிடுவேன்.
அறிவிலியினையே அவர் நினைத்தார். ஆற்றல் அனைத்தும் எனக்களித்தார். அறிவிலியினையே அவர் நினைத்தார். ஆற்றல் அனைத்தும் எனக்களித்தார். எரிந்திடும் துயரில் என்னை காத்தார். எனவே அவரின் ஆண்டவரே அழகிய கவிதையில் பாடிடுவேன். அவனியில் அவர் புகழ் சாற்றிடு. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.